எங்கெங்கே தேவைப்படுது, எவ்வளோ தேவைப்படுதுன்றத ஒரு ஓவரால் ஒரு எஸ்டிமேஷன் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்குமே அமௌண்ட் தேவை. அது ப்ரொஃபைல் ஃபீஸா அந்த மாதிரினா அப்படி கிடையாது. இப்போ நான் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு 2 திங்ஸ் மேண்டேட்ரின்னு சொன்னேன். ஒன்று இங்கிலீஷ் அசஸ்மெண்ட் டெஸ்ட், எதர் IELTS ஆர் செல்ஃபிப். 2வது வந்து அந்த எஜுகேஷனல் க்ரெடென்ஷியல் அசஸ். ஸோ அந்த IELTSக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் வந்து நான் கண்டிப்பாக கோர்ஸ் போனால் தான் என்னால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்த கேஸில் அந்த IELTS கோர்ஸ்க்கான காசு ஃபீஸ். பட் இப்போ என்ன கேட்டிங்கன்னா கோர்ஸ் போகணுமா அப்படின்னா தேவையில்லை தான். பட் அவங்களோட கான்ஃபிடென்ஸை பொறுத்து அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுற, கோர்ஸ் போகாமல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் IELTSக்கான டெஸ்ட்டுக்கான ஃபீஸ். ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா இப்போ IELTS அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 13,000 to 15,000 ஆகும். இட்ஸ் பேஸ்ட் ஆன் நீங்கள் கம்ப்யூட்டரைஸ்டு எடுக்கிறீங்களா, பேப்பர் பேஸ்ட் எடுக்கிறீங்களா. இப்போ செல்ஃபிப் அப்படின்னா அதுக்கான செலவு இருக்குது. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுக்கு 13,000 to 15,000 ஒரு அட்டம்ப்ட்டுக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அட்டம்ப்ட் பண்ண போகிறீங்க பாஸ் பண்ணுறதுக்கு, இல்லை உங்களுக்கு தேவையான ஸ்கோர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ அட்டம்ப்ட் தேவைப்படுகிறது அதை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட்டுக்கான செலவு. சரி நீங்கள் ஒரு அட்டம்ப்ட்லேயே முடிச்சிட்டிங்கன்னா இதுக்கு 15,000 தான் செலவாகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அட்டம்ப்ட்டுக்குமே நீங்கள் அதுக்கு உங்களுக்கான ஆகிற செலவு தான். ஓகே, இப்போ இங்கிலீஷ் அசஸ்மெண்ட் செலவு ஆகிற செலவு இது. அதுக்கப்புறம் இந்த எஜுகேஷனல் க்ரெடென்ஷியல் அசஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கண்ட்ரிக்குமே ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் கனடாக்குன்னு வரும்போது ஒரு காமனான ஒரு மேப்பிங் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் வந்து BE படிக்கிறோம் அப்படின்னா கனடாவில் அதுக்கு ஈக்குவலண்டான டிகிரி என்ன அப்படின்றத ஒருத்தவங்க வேலிடேட் பண்ணணும். அது போக நீங்கள் உண்மையிலேயே படிச்சிங்களா அப்படின்றத வேலிடேட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து எஜுகேஷ்னல் க்ரெடென்ஷியல் அசஸ். ஸோ இது யார் பண்ணுவாங்க அப்படின்னா வெஸ்ட்னு சொல்லுவாங்க. வெஸ்ட்னா WES மீன் வேர்ல்டு எஜுகேஷன் சர்வீஸ். இவங்க தான் இப்போ காமனாக பண்ணிகிட்ருக்காங்க. பட் சில அதர் இவங்களே மாதிரி சில பார்ட்டிஸ் இருக்காங்க. பட் ப்ரிடாமினண்ட்டாக இவங்கள தான் வெஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வெஸ்ட்க்கு வந்து நம்மளோட டிகிரி டிரான்ஸ்கிரிப்ட் அனுப்பி ஸோ இதை அசஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கிடைக்கும். அதுதான் ஈஸியாக ரிப்போர்ட். ஸோ அந்த IELTS ஈஸியாக வச்சு தான் நான் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அதனால தான் இந்த ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கே காசு தேவைப்படுது. இந்த ஈஸியாக ரிப்போர்ட்க்கு எவ்வளோ காசு செலவாகும் அப்படின்னா இது வந்து ஒரு டிஃபைன்டு தான். ஸோ இதில் 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னா, இந்த வெஸ்ட்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே வந்து நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி உங்களுக்குன்ட்டு ஒரு நம்பர் ஒன்று வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ரொஃபைல் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் $220 Canadian. ஸோ அது எவ்வளோ நம்ம இப்போ இந்தியன் கரன்சிக்கு அதை கன்வெர்ட் பண்ணோன்னா ஆவரேஜாக 13,000 to 15,000 ஆகலாம். ஸோ ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்தியன் அமௌண்ட் படி 13 to 15K. ஸோ அதை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடும். ப்ளஸ் அதுக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு ஈக்குவலண்ட் ஒரு நம்பர் கிடச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்மளோட யூனிவர்சிட்டியில் வந்து நம்மளோட டிரான்ஸ்கிரிப்டை ரெக்வெஸ்ட் பண்ணி அந்த டிரான்ஸ்கிரிப்டை வெஸ்ட் வந்து கனடாவில் இருக்குது. ஸோ அந்த கனடா அட்ரஸ்க்கு கொரியரில் ஹார்ட் காப்பியாக கொரியர் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் அனுப்ப முடியாது, அது யூனிவர்சிட்டியிலேருந்து தான் அனுப்பணும். ஸோ அது நம்ம கையில் வாங்கி நம்ம பேக் பண்ணி அனுப்புகிற ஆப்ஷன் கிடையாது. ஸோ அது வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து அனுப்புவாங்க. ஸோ லெட்ஸே இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் வாங்குகிறோம் அப்படின்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து மோஸ்ட்லி இப்போ எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஸோ இதுக்கான செலவு அண்ணா யூனிவர்சிட்டி ஃபீஸ் ப்ளஸ் கொரியர் ஃபீஸ் இது 2மே சேர்ந்து அவங்களே கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 2க்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 to 5,000 ஆகலாம். ஸோ அல்டுகெதர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20K. ஸோ இப்போ நீங்கள் IELTSல ஒரு அட்டம்ப்ட் எழுதி நீங்கள் உங்களுக்கான ஸ்கோர் எடுத்தாலுமே ப்ளஸ் இந்த வெஸ்ட்கான ஃபீஸ் இதெல்லாம் சேர்ந்துவே உங்களுக்கு வந்து ஒரு
15 ப்ளஸ் ஒரு 20, ஸோ 35K 35,000 ஆகுது. ஓகே, இது வந்து உங்களோட ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கான செலவு. ஸோ அந்த ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன செலவு ஆகும் அப்படின்னா, அதுக்கப்புறம் செலவு எப்போ அப்படின்னா நமக்கு ஐடிஏ வந்ததுக்கப்புறம். இப்போ ஐடிஏ வந்ததுக்கப்புறம் என்ன செலவு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணும்போது அலாங் வித் ஃபீஸ் தான் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபீஸ் இப்போதைக்கு எவ்வளோ ஃபீஸ் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு அப்ளிகண்ட்க்கு $1,325 Canadian dollar. ஸோ ஆவரேஜாக நம்ம இப்போ இந்தியன் கரன்சியில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு 75,000 to 80,000 ஆகலாம். 80,000 ரேஞ்சில் வரும். இது ஒரு அப்ளிகண்ட்க்கு. இப்போ நீங்கள் 2 பேர் இருந்தீங்கன்னா, இப்போ ஸ்பௌஸ் அப்படின்னா அவங்களுக்கு இதே அமௌண்ட்டு தான். ப்ளஸ் டிபெண்டன்ட் சைல்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு 225 அந்த 225 Canadian dollar. ஸோ அது வந்து ஒரு 13,000 to 15,000 அந்த ரேஞ்சில் தான் ஆகும். ஸோ ஒரு அடல்ட்டுக்கு 75 to 80K அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும். அதுக்கப்புறம் சைல்டுக்கு 225 Canadian dollar. ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆகிற செலவு. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸோட சேர்த்து தான் பயோமெட்ரிக்ஸ் ஃபீஸும் சேர்ந்துமே இருக்கும். இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் தவிர்த்து வேறு என்ன செலவு இருக்குது அப்படின்னா, இந்த செலவுன்னு சொல்ல முடியாது. இது வந்து இப்போ நான் ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிஆர் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அதை வாங்கிட்டு நீங்கள் அங்கே ட்ராவல் பண்ணி அவங்களுக்கான டிக்கெட் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் அங்கே நீங்கள் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக காமிச்சே ஆகணும். ஸோ அதுக்கு வந்து அவங்க ஒரு லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயோ இல்லை உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் எனி அந்த மாதிரி ஒரு கேஷ் ஃப்ளோ வந்து ஒரு கேஷ் இருக்குது அப்படின்றத நீங்கள் அவங்க நமக்கு கண்டிப்பாக காமிச்சே ஆகணும். ஸோ அது வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அப்ளிகண்ட் தான் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட எக்ஸ்பென்சஸ் அவங்களோட ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 13,000 Canadian dollar வரும். ஸோ அதை வந்து நம்மளோட அமௌண்ட் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் அமௌண்ட் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 7.5 lakhs வரும். ஸோ அது போக அதுக்கு மேலே ஆட் ஆகிற ஒரு ஆளுக்குமே நீங்கள் வந்து ஒரு 4,000 Canadian dollar அப்படின்னா ஐஎன்ஆரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2.4 to 2.5 lakhs அதுக்கு ஆட் ஆகிற ஒரு ஆளுக்குமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த கேஸில் இப்போ ஒரு ஆள் அப்படின்னாலுமே இப்போ ஒரு ஆளோட ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7.5 lakhs வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்குன்னு காமிக்கணும். பட் இது வந்து நம்ம யாருக்கும் கொடுக்குறதோ இல்லை செலவோ கிடையாது. ஐ மீன் ஒரு ஃபீஸோ அந்த மாதிரி கிடையாது. ஐ ஹாவ் திஸ் மச் அமௌண்ட், ஐ கேன் ட்ராவல் அண்ட் ஐ கேன் எஸ்டாப்ளிஷ் மை ஷெல்ஃப் தேர் அப்படின்றது காமிக்கிறதுக்கு தான் இந்த அமௌண்ட். ஸோ இதுதான் இதுக்கு இந்த ப்ராசஸ்க்கு ஆகிற செலவு.